59 வருஷமா பட்ட அவமானங்களும் பட்ட சிரமங்களும் பட்ட ஏமாற்றங்களுக்கும் ஒரு விடை கிடைத்திருக்கிறது. அதிமுகவும் அமைச்சிருக்கு, திமுகவும் அமைச்சிருக்கு. ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தால் பல வெற்றிகளை பெற்றவர்கள். திரு விஜய் அவர்கள் அந்த மாடலை மாத்திருக்கார். இதுவரைக்கும் இருந்த மாடல் மாற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி என்பது வெறும் நம்பரை மட்டும் வாங்கிட்டு இருக்கிறது இல்ல, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறது என்பதும். சரியா 59 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் கதர் சட்டை போன்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றிருப்பது என்பது மனநிறைவு தருகிறது. பொறுப்புணர்ச்சியோடு ஒரு நேர்மையான அமைச்சர்களாக இருப்பார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து மக்களுடைய தீர்க்கின்ற பொறுப்பில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்புகின்ற நிலையில் இருந்தோம். மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்புகின்ற நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு உயர்வு. எப்பொழுதோ வந்திருக்க வேண்டியது, ஆனால் இப்பொழுது வந்திருக்கு. 20 வருடம் கழிச்சு வந்திருக்கு. அது நிறைவா இருக்கு. 59 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருப்பது என்பது நிறைவாக இருக்கிறது. பல வருடங்களா திமுக ஆதரவு கொடுத்திருந்தீங்க, அப்பெல்லாம் கிடைக்காத அமைச்சரவை தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்தோன்னா அமைச்சரவை கிடைச்சிருக்கு. திமுகவிற்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? காங்கிரசுடைய ஆதரவுல பலமுறை ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அதிமுகவும் அமைச்சிருக்கு, திமுகவும் அமைச்சிருக்கு. ரெண்டு பேரும் கடந்த 59 வருஷமா காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தால் பல வெற்றிகளை பெற்றவர்கள். ஆனால் இப்பொழுது திரு விஜய் அவர்கள் அந்த மாடலை மாத்திருக்கார். இதுவரைக்கும் இருந்த மாடல் மாற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி என்பது வெறும் நம்பரை மட்டும் வாங்கிட்டு இருக்கிறது இல்ல, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறது என்பதும். எங்களை பொறுத்த மட்டும் விடுதலை சிறுத்தைகளையும் முஸ்லீம் லீக் கட்சிகளையும் இதில் இணைக்க வேண்டும். அவர்களும் இந்த அமைச்சரவையில் வர வேண்டும். அவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டியது என்பது உண்மையான ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கியமான பங்கு. அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. காங்கிரஸ் பிறகு தமிழ்நாட்டில் எப்படி வளரும் நினைக்கிறீங்க? 2 அமைச்சரவை இப்பொழுதுதான் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். அதிகாரத்துக்குள்ள இது நாள் வரைக்கும் கோரிக்கை கொடுக்கிற இடத்துல இருந்தோம் தமிழ்நாட்டில். அதனால 59 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். அதிகாரம் மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் தொண்டர்கள் அனைவரும் எழுச்சியோடு இருக்கிறோம். 59 வருஷமா பட்ட அவமானங்களும் பட்ட சிரமங்களும் பட்ட ஏமாற்றங்களுக்கும் ஒரு விடை கிடைத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் பொறுப்புணர்ச்சியோடு அமைச்சர்கள் இருவரும் நேர்மையான அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். வெறும் சாமானியர்களுக்கான அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். சாமானியர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன்.